ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். 100 எபோவ் 100 வீடியோஸ் வரைக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் பிடிச்சிருந்தா ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல. வீடியோ எப்படி இருக்குங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு என்ன பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஒரு லைக்காவது வீடியோவுக்கு கொடுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்டிரபாஷாவில் ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தகத்தில் பாக் 1 அதில் பத்தியத்தில் வந்து செகண்ட் சாக் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பேஜ் நம்பர் 10ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து இப்போது அதோட சாரன்சா அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் சாரன்சா வந்து செகண்ட் ரோமன், ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து போயம் கொடுத்து அதோட மீனிங் இருக்கணும். செகண்ட் வந்து சாரான்சா. சாக் அப்படின்னா வேணும், வேண்டும், ஐ வாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட ஆத்தர் நேம் யார் அப்படின்னா மக்கான்லால் சதுர்வேதி எக் பாரதிய ஆத்மா. மக்கான்லால் சதுர்வேதி இதோட அவரோட பேர் ஆத்தர் நேம் வந்து மக்கான்லால் சதுர்வேதி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கவி பரீட்சை. 10ல் வந்து போயம் இருக்கும். 11ல் வந்து சாரன்சா வந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ரோமனில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன் கவி பரீட்சை. கவி பரீட்சை இஸ் கவிதா கே ராஷ்டிரீயதா மக்கான்லால் சதுர்வேதிகை. இந்த கவிதையை யார் படைப்பாளி, இதோட ஆத்தர் யார் அப்படின்னா மக்கான்லால் சதுர்வேதி. ஆப்கா அப்னாம் ஏக் பாரதிய ஆத்மகை. அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மகாத்மா காந்தியோட நேம் ஒன்று, பட் நம்ம எல்லாரும் தேசத்தந்தை இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா ஏக் பாரதிய ஆத்மா, ஒரு பாரதியோட ஆத்மா அப்படிங்கிறத இவரோட சிறப்பான பெயர். ஆப்கா ஜன்ம சன் 1888 மே மத்திய பிரதேஷ் கே கண்ட்வா மேகுவா. இவர் வந்து 1888 மத்திய பிரதேசத்தில் கண்ட்வா அப்படிங்கிறதுல இடத்துல பிறந்திருக்கார். ஆப் ராஷ்டிரதிய அந்தோலன் மே ஷாமில் ஹோக்கர் அனேக் பார் ஜெயில் பி ஹுயே. ராஷ்டிரதிய அந்தோலன தேசிய போராட்டங்கள், ஆந்தோலன போராட்டங்கள், ராஷ்டிரதியான தேசிய போராட்டங்களை ஷாமில்னா மீட் பண்ணி கலந்துக்கிறது. அப்படி நிறைய போராட்டங்களை கலந்து வந்து அவர் வந்து நிறைய அநேக் பார்னா பல தடவை ஜெயில் பி கயே ஜெயிலுக்கு கூட போயிருக்காரு. ஹிம் தரங்கினி ஹிம் கிரிக்கெட்டினி மாதா ஆதி இன்கி பிரமுக் ரச்சனா இங்க இது ரெண்டுமே வந்து அவரோட ரொம்ப ஃபேமஸான படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவி எக் புஷ்பக்கே மாத்தியம் சே. கவி வந்து என்ன சொல்கிறாருன்னா, புஷ்பப்னா ஃப்ளவர், ஒரு ஃப்ளவர் மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா தேசபக்தி பாவனாக்கோ நம்ம தேசத்தோட பக்தியை வந்து எண்ணங்கள் மூலமாக பிரகட் கத்தேகை. அவரோட ஒரு பூ வந்து அவரோட தேசபக்தியை வந்து ஒரு பூ மூலமாக எப்படி இருக்கணுங்கிறத வந்து வெளிப்படுத்துகிறாரு. 1960 में स्वर्ग सिधेरा. அவர் வந்து 1968 வந்து இறந்தார். सारंसा प्रस्तुत कविता में देशभक्ति भावना से भरपूर एक पुष्प हकता है कि उसे सुरबाला के गहनों में गेंदते जाने की चाक नहीं है. प्रस्तुत कविता में प्रस्तुतனா ஃபேமஸ். இந்த ஃபேமஸான கவிதையில் தேசபக்தியை பற்றி பாவனோனா எண்ணம், பூர்பர்னா நிறைந்த, எக் புஷ்ப ஹக்தேகை இந்த கவிதையில் வந்து தேசபக்தி எண்ணங்களில் வந்து நிறைவாக என்ன சொல்கிறார், எப்படி சொல்கிறாருன்னா ஒரு புஷ்பம் மூலமாக ஹக்தானா சொல்கிறார், ஒரு பூ மூலமாக சொல்கிறார். உஸ்ஸே சூர் பாலோக்கே கக்னோமே கிரந்த் ஜானேஹி நஹி ஹை. சூர்பாலானா வீரர்கள், சோல்ஜர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க ககனம்னா வியர் பண்ணக்கூடிய அவங்க அந்த வீரர்கள்லாம் இருக்காங்களா அவங்க வந்து போடுவாங்கள்ல, அந்த போடுற அவங்க ஒரு மாலை இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அந்த பூவில் கூட வந்து நான் வந்து இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. கிசி பிரேமி கோ மாலா மே ரக்கர் உஸ்கி பியாரி கோ ஆக்கர்ஷித் கர்னேகி இச்சா நயீகை. மாலானா கார்லண்ட், மாலை கட்டுறாங்கல்ல, அந்த மாலை கட்டும்போது பூ வச்சு கட்டுவோம். அந்த மாலை ஆக்கர்ஷித்னா அட்ராக்ட் பண்ணுறது, அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே அட்ராக்ட் பண்ணி ஒரு அன்பாக ஒருத்தவங்களை வந்து நம்ம வரவேற்கிறோம் அப்படிங்கன்னா, அப்படி அந்த வரவேற்கிற இடத்துல கூட ஒரு மாலை போடுறோம். அந்த மாலையில் கூட ஒரு பூவாக இருக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. சாம்ராட்டோ கே சவோப்பர் சட்டாயே ஜானகி சாக் நகிகை. சாம்ராட்னா அரசர், சாம்ராட்டோனா கிங், அரசர்கள் ப்ளூரல் ஃபார்ம். சவோப்பர்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சவத்து மேலே கூட நான் வந்து இருக்க விரும்பலை. அந்த பூ சொல்லுது, நான் வந்து
வீரர்கள் அணிவிக்கிற மாலையிலையும் இருக்க விரும்பலை. ஒருத்தர் இன்னொருத்தவங்க மேலே அன்பு வெளிப்படுத்தும் போது அந்த அன்போட அடிப்படையாக நம்ம ஒரு மாலை போடுறோம் அப்படின்னா அந்த மாலையில் இருக்க விரும்பலை. ராஜாக்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிணம் சவம் இருக்குல்ல அதில் கூட நான் இருக்க விரும்பலை. देवों के सिर पर चढ़कर अपने बागी पर गर्व करने की चाह भी उसके मन में नहीं है. தேவோனா கடவுள்கள், கடவுள் சிற்பர்னா தலையில, சட்கர் ஏறி இருக்கிறது, ஏறுறது, ஓகேங்களா. அப்னே பாகிய பர் என்னோட பாகியம் தான், கர்வ் கர்னேஹி இதை நினச்சி நான் ரொம்பவே கர்வப்படணும். சாக்பி ஆனாலும் கூட உஸ்கே மண்மே நகிகை எனக்கு வந்து அந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லுது. தேவர்கள் கடவுளோட தலையில் வந்து நான் போய் அமர்றது ரொம்ப புண்ணியமான ஒரு இது, அதை நினச்சி நான் கர்வப்படுறேன். பட் இருந்தாலும் ஆனால் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லுது. ராஷ்டிர பிரேமி புஷ்பு வனமாலி சே ஹக்தே ஹை அந்த புஷ்பம் வந்து வனமாலினா தோட்டக்காரன், அந்த தோட்டக்காரன்ட்ட வந்து சொல்லுது. தும் நீ வந்து முஜே எனக்கு, தோட்கர் என்னை பறித்து, உஸ் ராஸ்தே பர் பேங் தோ என்னை பறித்து போட்டுற, அதை தூக்கி போடு. எங்கே போடு அப்படின்னா ஜிஸ் ராஸ்தேமே இந்த வழியில், ஹோக்கர் யா தேஷக்கி ரக்ஷா கேலியே தேஷ்கி ரக்ஷா கே தேசத்தை காப்பாற்றுறதுக்காக, அப்னே பிராணம் தன்னோட உயிரை விட்ட, பலி சடானே அநேக் வீர் ஜாத்தேகை அதாவது எந்த ஒரு வீரர் வந்து தேசத்துக்காக உயிரை விடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்களோ அந்த வீரர்கள் வர வழியில் வந்து என்னை வந்து பிடுங்கி போட்டுரு அப்படின்னு தோட்டக்காரன்ட்ட வந்து சொல்லுது. மைன் உன்கே பைரோக்கி சேஜ் பன்கர் அப்னே பாக்ய பர் கர்வ் கர்னா சாக்தாகும் நான் வந்து அவங்களோட கால்களுக்கு வந்து மெத்தையாக உருவாக விரும்புகிறேன். அதுதான் வந்து என்னோட பாக்கியமும் கூட. அப்படி நான் அந்த பாக்கியத்தை அடையிறதான் கர்வமாகவும் நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பூ வந்து நம்மளோட இராணுவ வீரர்களுக்கு வந்து எந்தளவு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பூ மூலமாக அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த லெசன்ஸ், செகண்ட் லெசன்ஸோட சாரன்ஸா. அதில் ஒரே ஒரு போயம் மீனிங்ஸ் இருக்கும். இந்த கவி பரீட்சை அதுலேயும் இருக்கும். அதை படித்தாவே இதுலேயும் கவி பரீட்சை ரெண்டுக்குமே சேமாக தான் வரும். அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எழுதிக்கலாம். ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இது எல்லாமே இது வந்து ரொம்ப சிம்பிளானது, ஃபஸ்ட்டு இதை விட ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். தேங்க்யூ.